Hi friends, in the video நம்மளோட ஆப்ஜெக்ட்ல இருக்கிற mutability சம்பந்தமா தான் நம்ம பார்க்க போறோம். சோ அதுக்கு முதலாவது நான் என்ன செய்றேன்னு பாருங்க. ஒரு மூணு ஆப்ஜெக்ட் கிரியேட் பண்றேன். ஆப்ஜெக்ட் 1 ஈக்குவல் பண்ணிட்டு நான் என்ன செய்றேன் ஒரு கீ ஒரு வேல்யூஸ் கொடுத்துக்கலாம். சோ நான் வேல்யூ 25 ன்னு சொல்லி கொடுக்கேன். சோ அதுக்கு அப்புறம் நான் என்ன செய்றேன் திருப்பி அதை டூப்ளிகேட் பண்ணிட்டு அதே 25 ஆப்ஜெக்ட் 3 ன்னு சொல்லி மாத்துறேன். அதே மாதிரி திருப்பி ஆப்ஜெக்ட் 2 ன்னு கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் 1 ஆப்ஜெக்ட் 2. ஸோ இந்த மாதிரி நான் என்ன கொடுத்துக்கிறேன்னு பாருங்க. ஸோ இப்போ ஆப்ஜெக்ட் 1 இருக்கு. ஸோ ஆப்ஜெக்ட் 1 வேல்யூஸ் வந்துட்டு 25. அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 2 இருக்கு. அந்த ஆப்ஜெக்ட் 1 ரெஃபரன்ஸ் நான் இதுக்கு கொடுத்துருக்கேன். அதே மாதிரி ஆப்ஜெக்ட் 3 அதுவும் ஆப்ஜெக்ட் 1ல என்ன டேட்டா கொடுத்துருக்கோமோ அதே தான். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இதை ஃபர்ஸ்ட்டுக்கு நம்ம ஒரு அவுட்புட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ பாருங்கள் console.log முதலாவது ஆப்ஜெக்ட் 1. ஸோ அதை அப்படி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் 2 திருப்பி டூப்ளிகேட் பண்ணிவிட்டு ஆப்ஜெக்ட் 3. சரிங்களா? ஸோ பாருங்கள் இந்த மூன்று ஆப்ஜெக்ட்ஸையும் நான் இங்கே பிரிண்ட் பண்ணி பார்க்கேன். ஸோ மூன்றுமே சேம் டேட்டாவை தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டுது. ஓகேங்களா? சேம் டேட்டாவை தான் நமக்கு டிஸ்பிளே பண்ணி காட்டும். ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே இருக்கிற ஏதாவது ஒரு ரெண்டையும் கம்பேர் பண்ணி பார்க்கலாம். அப்போ மூன்றுமே ஒரே டேட்டா தான் இருக்கு இல்லையா? இப்போ நமக்கு இங்கே கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸில் console.logன்னு சொல்லி கொடுத்துட்டு ஈக்குவல் கம்பேரிஷன்ஸ் ஆப்ரேட்டர்ஸ் யூஸ் பண்ணி 25 ஈக்குவல் 25 கொடுத்தா நமக்கு வரப்போகிற அவுட்புட் வந்துட்டு ட்ரூன்னு சொல்கிற டேட்டா தான் டிஸ்பிளே ஆகும். ஸோ இப்போ நான் என்ன செய்யப்படுறேன்டா கம்பேர் பண்ணுறேன்னு பாருங்கள். இந்த ஆப்ஜெக்ட் 1ஐயும் ஆப்ஜெக்ட் 3ஐயும் கம்பேர் பண்ணுறேன். சரிங்களா? ஸோ கம்பேர் பண்ணும்போது இந்த டேட்டா அதாவது ரெண்டு ஆப்ஜெக்ட்டும் சமனான்னு சொல்லி செக் பண்ணுறேன். பாருங்கள் ரெண்டுக்குமே சேம் டேட்டா தான் இருக்குது. ஸோ மூன்றுக்குள்ளேயும் சேம் டேட்டா தான் இருக்குது. பட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது நமக்கு வர அவுட்புட் என்ன இருக்குன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஃபால்ஸுங்கிற டேட்டா தான் நமக்கு இங்கே டிஸ்பிளே ஆகும். அதே மாதிரி ரெஃபரன்ஸை கொடுத்து அந்த ஆப்ஜெக்ட் ரெண்டையும் செக் பண்ணி பார்ப்போம். ஆப்ஜெக்ட் 1ஐயும் ஆப்ஜெக்ட் 2ஐயும் நம்ம செக் பண்ணி பார்க்கும்போது இப்போ எக்ஸிக்யூட் பண்ணன்னு பாருங்கள். இங்கே நமக்கு ட்ரூன்னு சொல்கிற டேட்டா வருது. ஸோ அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்னு சொல்லி பார்த்தீங்களா இருந்தால் இந்த ஆப்ஜெக்டை பொறுத்த வரையில் ஸோ அதுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸ் அங்கே மேட்டர் கிடையாது. ஸோ அதில் ரெஃபரன்ஸ் தான் வந்துட்டு இங்கே மேட்டர். ஸோ சேம் ரெஃபரன்ஸில் இருக்க முடியாது. இங்கே பார்த்தீங்கன்னு சொன்னால் இதில் ரெஃபரன்ஸ் வந்துட்டு சேமாக இருக்குது. ஸோ நாம் அதை எப்படி ஐடென்டிஃபை பண்ணிக்கலாம்? ரெஃபரன்ஸும் சேமாக இருக்குன்னு சொல்லி இப்போதைக்கு நான் ஆப்ஜெக்ட் அழிச்சு விட்டுட்டேன். இங்கே என்ன செய்கிறேன்னு பாருங்கள். ரெண்டுக்கும் ரெஃபரன்ஸ் சேமாக தான் இருக்குங்கிறதுக்கு நான் ஒரு எக்ஸாம்பிள் சொல்லி காட்டேன்னு பாருங்கள். ஸோ ஆப்ஜெக்ட் 1க்குள்ளே இருக்கிற வேல்யூ என்ன செய்கிறேன் 50 மாற்றி விடுறேன். 25 50 மாற்றி விடுறேன். மாற்றி விட்டுட்டு இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு பாருங்கள். console.log சொல்லி கொடுத்துட்டு ஆப்ஜெக்ட் 2 கொடுத்துக்கிறேன். ஆப்ஜெக்ட் 2க்குள்ளே இருக்கிற வேல்யூஸை காட்டுங்க. இங்கே நான் ஆப்ஜெக்ட் 2 சேஞ்ச் பண்ண இல்லை, பட் ஆப்ஜெக்ட் 1 தான் சேஞ்ச் பண்ணேன். ஆப்ஜெக்ட் 1க்குள்ளே இருக்கிற வேல்யூவை தான் சேஞ்ச் பண்ணேன், பட் ஆப்ஜெக்ட் 2ல் இருக்கிற வேல்யூஸ் என்னங்கிறது இங்கே நான் டிஸ்பிளே பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் 2க்குள்ளே நான் சேஞ்சஸ் எதுவுமே பண்ணல, பட் எக்ஸிக்யூட் பண்ணும்போது எனக்கு வர அவுட்புட் பார்த்தீங்கன்னா 50 இருக்கும். 25 வராமல் 50 எனக்கு டிஸ்பிளே ஆகுது. இதுவே நான் ஆப்ஜெக்ட் 3 கொடுக்கன்னு பாருங்கள். ஸோ கொடுத்துட்டு எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஆப்ஜெக்ட் 3ல் 25 இருக்குது அப்படின்னு சொன்னால் என்ன அர்த்தம்? இந்த ஆப்ஜெக்ட் 1 மெமரி லொக்கேஷன்ஸும் ஆப்ஜெக்ட் 2 மெமரி லொக்கேஷன்ஸும் சேம். ஸோ அதனால தான் நமக்கு இங்கே ட்ரூ வந்துச்சு. ஓகே, ஸோ இப்போ நான் என்ன செய்கிறேன்னு பாருங்கள். இப்போ மியூட்டபிலிட்டி சம்மந்தமாக பார்ப்போம். ஸோ இங்கே நான் இந்த லெட்ன்னு சொல்லி யூஸ் பண்ணாமல் இங்கே நான் என்ன செய்ய போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா கன்ஸ்டன்ஸ் சொல்லி யூஸ் பண்ணுறேன். இந்த கன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்ட் கிரியேட் கன்ஸ்டன்ஸ் எக்ஸஸ் மாடிஃபயர்ஸ் வந்துட்டு நான் இங்கே கொடுத்துக்கிறேன். ஸோ கொடுத்துட்டு இதுக்கு முதல் ஆப்ஜெக்ட் 3ல் நம்மளால் டேட்டாஸை சேஞ்ச் பண்ணக்கூடிய மாதிரி இருந்துச்சு இல்லையா? ஸோ இப்போ நான் என்ன செய்ய போகிறேன்டா ஆப்ஜெக்ட் 3 டாட் என்ன செய்ய போகிறேன் வேல்யூஸ் வந்துட்டு 25 வந்துட்டு 150 மாற்றி விடுறேன். சரிங்களா? ஸோ மாற்றி விட்டுட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுன்னு பாருங்கள். சாரி console.log
சரிங்களா. console.log கொடுத்துட்டு இப்போ ஆப்ஜெக்ட் ட்ரீயை நான் டிஸ்பிளே பண்ணி காட்டுறேன். இப்போ கொண்டு போயிட்டு இப்போ எக்ஸிக்யூட் பண்ணுறேன். ஸோ இப்போ என்ன நடக்குது பாருங்கள், எனக்கு இதுக்குள்ளே இருக்கிற நீங்கள் கன்ஸ்டன்ஸ் இப்போ நார்மலாகவே கன்ஸ்டன்ஸ் வேரியபிளாக நம்ம அதை க்ரியேட் பண்ணோம்னு சொன்னால் நமக்கு ரீஅசைன் பண்ணுறதுக்கு விடாது இல்லைங்களா. அப்போ இங்கே விடுது தானே, இதுக்கு என்ன காரணம்? ஸோ இந்த மியூட்டபிலிட்டியில் ஏன் இங்கே இது வந்துட்டு டேட்டாஸை சேஞ்ச் பண்ண விடுக்குதுன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா வெரி சிம்பிள். இங்கே நாம் என்ன செய்கிறோம்டா, ஆப்ஜெக்ட்டுக்கு டேட்டாஸை நம்ம ரீஅசைன் பண்ண இல்லை. ஆப்ஜெக்ட் டேட்டா அப்படியே தான் இருக்குது, ஆப்ஜெக்ட் அப்படியே தான் இருக்குது. பட் ஆப்ஜெக்ட்டுக்குள்ளே இருக்கிற வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ணிடலாம். கன்ஸ்டன்ஸ் ஆப்ஜெக்டாக க்ரியேட் பண்ணியிருந்தா கூட ஆப்ஜெக்ட் வேல்யூஸை நம்மளால் சேஞ்ச் பண்ணிடலாம். ஆனால் என்ன பண்ண முடியாது, இந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரீஅசைன் பண்ண இல்லாத டேட்டா. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இங்கே பாருங்கள், நான் இப்போ இந்த ஆப்ஜெக்ட் 2க்கு ரீஅசைன் பண்ணுறேன் டேட்டா வந்துட்டு பாருங்கள், வேல்யூ 500 சொல்லி கொடுத்துக்கிறேன். இப்போது ஆப்ஜெக்ட் 2வை டிஸ்பிளே பண்ணுறேன், எக்ஸிக்யூட் பண்ணுறேன்னு பாருங்கள், எந்த ஒரு இஷ்யூவும் இல்லை, நமக்கு 500 வேலை செய்யுது. ஆனால் ஆப்ஜெக்ட் 3க்கு இப்போ ரீஅசைன் பண்ணுற டேட்டாஸை ஓப்பன் க்ளோஸ் கர்லி ப்ராக்கெட் பண்ணிவிட்டு வேல்யூ சேஞ்ச் பண்ணாமல் 150 சொல்லி அசைன் பண்ணுறேன். இப்படி அசைன் பண்ணேன்டா. இப்போ எக்ஸிக்யூட் பண்ணும்போது இங்கே எரர் நமக்கு டிஸ்பிளே பண்ணப்படுது. என்ன செய்யுது, கன்ஸ்டன்ஸ் வேரியபிளுக்கு நம்மளால் டேட்டாஸை வந்துட்டு ரீஅசைன் பண்ண இயலாது. அப்போ பாருங்கள், இந்த மியூட்டபிலிட்டியில் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண வேண்டியது என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, ஸோ நார்மலாக இதுக்கு முதல் படித்த கன்செப்டில் நம்ம பார்த்துருப்போம், ஒரு கன்ஸ்டன்ஸ் யூஸ் பண்ணியிருந்தால் அதுக்கு டேட்டாஸை சேஞ்ச் பண்ண இயலாது, ரீஅசைன் பண்ண இயலாது என்று சொல்கிறத நம்ம பார்த்துருப்போம். இங்கே ஒரு ஆப்ஜெக்டாக இருக்கும்போது ஆப்ஜெக்டை நம்ம கன்ஸ்டன்ஸாக யூஸ் பண்ணிக்கிட்டவா, கன்ஸ்டன்ஸ் வேரியபிள் கன்ஸ்டன்ட் ஆக்சஸ் இது யூஸ் பண்ணி ஸ்கோப் யூஸ் பண்ணும்போது நம்ம அதுக்குரிய வேல்யூஸை சேஞ்ச் பண்ணலாம். ஆனால் அந்த ஆப்ஜெக்ட்டுக்கு ரீஅசைன் பண்ண இயலாது. ஸோ இதுதான் ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டான நீங்கள் தெரிஞ்சிக்க வேண்டிய விடயம். ஸோ இதை மாதிரியான நிறைய வீடியோஸ் நம்ம அடுத்தடுத்த வீடியோஸில் பார்க்கலாம். ஸோ கண்டினியூவாக வீடியோஸை பாருங்கள், நிறைய டாபிக்ஸை தெரிஞ்சிக்கக்கூடிய மாதிரி இருக்கும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.